ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மாதிரி லைன் சார்ட் கிரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கோம். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி டேட் வைஸ் ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இயர் வைஸ் குரூப் பண்ணி பை மந்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு லைன் கிராஃபை நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு இந்த டைம் லைனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டாஸை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கோ அல்லது கம்பெனிக்கோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டுட்டோரியல் வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப சுலபமாக இதை கற்றுக்க முடியும். சரி, இப்போ வாங்க, உங்களுக்காகவே ஒரு ரா டேட்டாவை நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து எப்படி நான் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு கிராஃபை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே உங்களுக்கு டேட் வைஸ் பார்த்திங்கன்னா டேட்டா இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஃபில்ட்ரு போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபில்ட்ரு போட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு டேட் வைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மந்த் வைஸாக நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல மந்த் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ நிறைய பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ் போட்டுட்டு எம்எம்எம் அப்படின்னு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மந்த்து வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கான டேட்டா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இயரையும் எடுப்பாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்டிங் ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது Jan 24 பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். அதே மாதிரி Jan 25 பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வரும். அப்போது நீங்கள் இதை எப்படி ஈஸியாக குயிக்காக எரரே வராமல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, டேட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ இங்கே இயர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போட்டுட்டு இந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கமா கொடுத்துருங்க. மந்த் அப்படிங்கிறத போட்டுட்டு அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ இங்கே டேட்டுக்கு டே அப்படிங்கிறத போடக்கூடாது, ஜஸ்ட் 1 அப்படிங்கிறத போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மந்தோட ஃபஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ராக் பண்ணும்போது வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபில்ட்ரு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மந்தோட 111 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்போ ஜான்னா Jan 1 மட்டும்தான் இருக்கும், ஃபெப்னா Feb 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இதை தான் எக்ஸ்பெக்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஃபார்முலா. ஸோ என்ன பண்ணுவோம், பெஸ்ட் ப்ராக்டிஸுக்காக ஹைலைட் பண்ணிடுவோம். இப்போது இன்சர்ட்டுக்கு போயிருங்க. இப்போ பிவோட் டேபிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சும்மா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை ஓகே கொடுத்துருங்க. இப்போது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மந்த்னு ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தீங்களா, இதை இந்த ரோஸ்க்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி குரூப் பண்ணும். இப்போ இதை என்ன பண்ணுங்கள், அன்குரூப் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இப்போது மறுபடியும் உங்களுக்கு இங்கே மார்ஜின் அதாவது மார்ஜின் ரேட்டு தான் வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ கால்குலேட்டட் ஃபீல்டை கொடுத்துட்டு மார்ஜின் ரேட் அப்படிங்கிறத போட்டுட்டு மார்ஜின் டிவைடட் பை டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு ஆட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு மார்ஜின் ரேட் வந்துருச்சு. இதை அப்படியே பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு மந்த் வைஸ் தானே வேணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் குரூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் மந்த்தும் வேணும், இயரும் வேணும். ஸோ ரெண்டையும் மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி இயர் அண்டு மந்த் வந்துடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிவோட் டேபிள் ஆப்ஷன் போயிட்டு டிஸ்பிளே போயிட்டு கிளாசிக் பிவோட் டேபிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி டிசைனுக்கு போயிட்டு சப் டோட்டல் எடுத்து விட்ருங்க. அதே மாதிரி ரிப்பீட் ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த 24 அப்படியே ரிப்பீட் ஆகிரும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா கிராண்ட் டோட்டல் இருக்குது. உங்களுக்கு கிராண்ட் டோட்டலும் தேவையில்லை. ஸோ கிராண்ட் டோட்டலில் ஆஃப் கொடுத்துடலாம். ஸோ இப்போ மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் இதிலேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் பிவோட் அதாவது கிராஃப் க்ரியேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த பிவோட் டேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிவோட் டேபிள் அனலைஸ் அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே பிவோட் சார்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களுக்கு லைன் வேணும்னா லைனை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பாருங்கள், அழகான ஒரு சார்ட்டு இயர் வைஸ் பார்த்திங்கன்னா குரூப் ஆகி வந்துருச்சு. இதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா பை மந்த் வந்துடும். இப்போது நான் ஏற்கனவே இங்கே காட்டின மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிராஃப் அதாவது இந்த பிவோட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிவோட் டேபிள் அனலைஸ்க்கு போயிருங்க. இன்சர்ட் ஸ்லைசர் அப்படிங்கிறது இருக்கும். இன்சர்ட் ஸ்லைசருக்கு போயிட்டு
இந்த மந்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மந்த்தை கொடுத்துருங்க. மந்த் வைஸ் வேணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு இயர் வைஸ் வேணும் அப்படின்னா அதே மாதிரி அனலைஸ்க்கு போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர் கொடுத்துட்டு இயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இதை மட்டும் கட் பண்ணிடலாம் இப்படி. ஸோ அதே மாதிரி 2 காலம்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எந்த இயரை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இயர்க்கான டேட்டா இங்கே ஷோ ஆகிறத பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா இந்த இடத்துல மல்டி செக் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு 2 இயரையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயரோட டேட்டாவும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலில் இயர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்தை வந்து குரூப் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து ஷோ பண்ணணும். இப்படி ஷோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த டேட்டா விசுவலைஸ் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு எரர்ஸ் வந்து வரும். கண்ணா பின்னான்னு வந்து மந்த்து வந்து ஷார்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக வந்து இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலில் நிறைய எக்ஸல் டியூட்டோரியல் வீடியோஸ் ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக சொல்லி கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.